ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ நம்ம ஆதார் பேஸ் பண்ண பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இதுக்கப்புறம் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல நடக்கும்னு சொல்லிட்டு 2 டிபார்ட்மெண்ட்டுமே சொல்லியிருந்தாங்க. இப்போ எஸ்எஸ்சி இதை பற்றின ஒரு டீட்டெயில் பாலிசி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆதார் பேஸ் பண்ண வெரிஃபிகேஷன்றது இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே வரும். இதனால என்ன பெரிய பெனிஃபிட் இருக்குன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க ஆதார் பேஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பர்சனோட நேம், அவங்க ஃபாதர்ஸ் நேம் அண்ட் என்ன டேட்டாலாம் தேவைப்படுதோ அதில் ஆதார்லேருந்து எடுத்துக்கலாம். சில நேரம் என்ன ஆகும்னா, இந்த பெர்சன் வந்து அவ டைப் பண்ணும்போதோ, இல்ல அவங்களோட நேம்ஸ் என்டர் பண்ணும்போது சில மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அது சர்டிஃபிகேட் கூட மேட்ச் ஆகாம போகும். டிஸ்கிரிபன்சி வரும். அந்த மாரி பிரச்சனையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த ஆதார் பேஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த ஸ்டேஜஸ்ல நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இது எல்லா ஸ்டேஜஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுவோம். அதிலிருந்து ஆரம்பிச்சு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்குமே இந்த ஆதார் பேஸ்ட் எல்லாமே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் ஓடிபி பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அட் த டைம் ஆஃப் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்றது நீங்க எஸ்எஸ்சி போர்ட்டல்ல போயிட்டு உங்களுக்கான ஒரு ஐடி ஒண்ணு கிரியேட் பண்ணிப்பீங்க. அது ஒன் டைம் தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, அத நம்ம மாத்த முடியாது. அப்படி பண்ணக்கூடிய ஓடிஆர்ல நீங்க ஆதார் பேஸ் பண்ணி பண்ணும்போது, உங்களோட நேம்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அது ஆதார்ல இருந்து எடுத்துக்கும். அப்ப மிஸ்டேக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்காது. அப்ப என்ன நேம் அங்க அப்டேட்ல இருக்குதோ, அந்த நேம் தான் உங்களோட ஓடிஆர்ல நமக்கு வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓடிஆர்ல நம்ம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அட் த ஸ்டேஜ் ஆஃப் சப்மிட்டிங் அப்ளிகேஷன்ஸ். இப்போ சிஜிஎல் நான் அப்ளை பண்றேன், சிஹெச்எஸ் அப்ளை பண்றேன், இல்ல எம்டிஎஸ் அப்ளை பண்றேன். இந்த அப்ளிகேஷன் வரும்போது, ஸோ ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நடக்கும் அந்த ஸ்டேஜ்ல. அப்ப நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது யார் இந்த பெர்சன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. 3வது ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஐரிஸ் பேஸ்ட் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் அட் த டைம் ஆஃப் அப்பியரிங் இன் எக்ஸாமினேஷன். நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனோனே அப்ளை பண்ண அதே கேண்டிடேட் தான் வந்திருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, 1 அவங்க ஐரிஸ் ஸ்கேன் பண்ணி, 2வது அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சு அந்த பெர்சன் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் டியூரிங் பிசிக்கல் எஃபிஷியன்சி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் அகைன் அட் த ஸ்டேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் ஜாயினிங். ஸோ ஒரு தடவையும் இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் நீங்க போறீங்களோ, ஸோ அப்பன்னு ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்க போறீங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் போறீங்க. இந்த எல்லா இடத்துலயும் அந்த ஆதார வச்சு தான் இந்த பர்ட்டிகுலர் பெர்சன தான் நான் அனலைஸ் பண்றேனா, அசஸ் பண்றேனா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதே மாரி நீங்க டிபார்ட்மெண்ட்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த பெர்சன் தான் வந்திருக்காங்களான்றது உங்க ஆதார் மெட்ரிக்ஸ் வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது ஜாயினிங் வரைக்குமே இந்த ஆதார் பேஸ் பண்ணி தான் இப்ப எல்லாமே நடக்கும். அப்ப ஆதார வச்சு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா? ஆதார் இல்லாம நம்ம அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, ஆதார் இல்லாம நீங்க அப்ளை பண்ணலாம். பட் அது சஜஸ்டபிள் கிடையாது. அது மூலியமா ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் ஆகும். ஸோ அதனால எஸ்எஸ்சிலேருந்து என்ன வலியுறுத்துறாங்கன்னா, ஆதார் பேஸ் பண்ணி இந்த வெரிஃபிகேஷன் நடக்கும்போது, இல்ல ஆதார் பேஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது, இந்த என்டையர் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும். So during authentication, e-KYC details such as name, father's name, gender, date of birth, address, and photograph may be obtained with candidates' explicit consent to enable verification and ease of application processing. அப்போ நீங்க பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்றது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆதார்ல இருந்து உங்க கேஒய்சி டீடைல்ஸ் எடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்ற மாரி அவங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், என்ன ஜெண்டர், என்ன டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் தான் எப்படியுமே நம்ம ஓடிஆர்ல பண்ண போறோம். அந்த ஓடிஆர்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபீட் ஆயிடும். அப்போ ஓடிஆர்ல இருக்க டீடைல்ஸும், உங்க ஆதார்ல இருக்க டீடைல்ஸும், மத்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க டீடைல்ஸும் சேமா தான் இருக்கும். கன்ஃப்யூஷன் வராது. அது கேண்டிடேட்டோட கன்சென்ட்ல தான் போகும். அடுத்து, since their identity would have been confirmed through Aadhaar, such candidates will not be rejected solely due to discrepancies in photograph or signature. இப்ப நீங்க சிக்னேச்சர் ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க. இன்னொரு இடத்துல சிக்னேச்சர் டிஸ்கிரிபன்சி வருது. இல்ல ஃபோட்டோகிராஃப் கொஞ்சம் முரண்படா இருக்குது அப்படின்ற பட்சத்துல ரிஜெக்ட் ஆக முன்னாடியே சான்சஸ் இருக்கும். இப்ப இந்த ஆதார் பேஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணும்போது இந்த மாரியான ரிஜெக்ஷன்ஸ்க்கு சான்சஸ் கம்மி. They will also be allowed entry to the examination venue closer to gate closing time as physical verification formalities will be minimal. இப்ப பிசிக்கலா நம்ம வெரிஃபை பண்றோம். இப்ப இந்த பெர்சன் தான் வந்திருக்காங்களா? அப்ப ஃபோட்டோ வச்சு நம்ம செக் பண்ற மாரி, இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மினிமல் ஆகுற பட்சத்துல, நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே இந்த பெர்சன் தான் வந்திருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப அதனால இந்த பிசிக்கல் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் மினிமலா இருக்கும். நீங்க ஈஸியா கேட்குள்ள போற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்க ஆதார் பேஸ் பண்ணி இந்த ஓடிஆர் பண்ணல, நீங்க எதுலயுமே ஆதார் யூஸ் பண்ணலன்ற பட்சத்துல, எப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ, நீங்க 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி அங்க போய் ரீச் ஆகுற மாரி இருக்கும். Candidates who choose not to provide Aadhaar must instead upload supporting documents for each of the following details. சப்போஸ் நான் ஆதார் பேஸ் பண்ணி பண்ணல அப்படின்ற பட்சத்துல, இப்ப நீங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணும். ஏன்னா, என் நேம் இதுதான் சொல்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவை.
எங்க அப்பா நேம் இதுதான் சொல்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவை. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்க நேம், ஃபாதர்ஸ் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். இது எல்லாத்துக்கும் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்ப என்ன டாக்குமெண்ட்ஸ்னா, டாக்குமெண்ட்ஸ் அக்செப்டட் ஃபார் திஸ் பர்ப்பஸ் இன்க்ளூட் பான் கார்டு, பாஸ்போர்ட், வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ், பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், யுட்டிலிட்டி பில்ஸ். யுட்டிலிட்டி பில்ஸ்ன்றது உங்களோட கேஸ் பில்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் பேங்க் பாஸ்புக், ரெண்ட் அக்ரிமெண்ட் அண்ட் ரீசன்ட் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். தீஸ் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி கிளியர், அப் டு டேட் அண்ட் வெரிஃபையபிள். ஸோ அப் டு டேட்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப்ன்றது அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகணும். எப்பவுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு இன்கேஸ் நீங்கள் ஆதார் இல்லாமல் ஃபைல் பண்ணுறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். Such candidates will be required to report at least 2 hours before the scheduled gate closure time. இப்போ லெட்ஸ் சே ஒரு 9 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அங்க 7 மணிக்காவது அங்க இருக்கணும். ஆன் தி எக்ஸாமினேஷன் டே. ஸோ எக்ஸாமினேஷன் டேல நீங்க 2 ஹவருக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருக்கணும். பிகாஸ் மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்கள வெரிஃபை பண்ற ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாவே இருக்கும். எக்ஸ்டென்சிவாவும் இருக்கும். அடுத்து Aadhaar based authentication will also be extended to scribes and examination personnel. This will help SSC to monitor whether any individual has reportedly acted as scribe, cross-check their examination history and evaluate their educational qualifications. இப்போ ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு ஒருத்தவங்க வந்து ஸ்கிரைபா போறாங்கன்னா அவங்க ஒன்ஸ் தான் அது ஸ்கிரைபா போக முடியும். அந்த எக்ஸாம் நடக்கும்போது மல்டிபிள் டைம்ஸ் வந்து மல்டிபிள் பர்சன்ஸ்க்கு வந்து ஸ்கிரைபா போக முடியாது. அப்ப இந்த பர்சன் மல்டிபிள் டைம்ஸ் போறாங்களா இல்லையான்றது அவங்களோட ஆதாரை வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த ஆதார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இது மூலியமா இவங்களோட ட்ராக் ஹிஸ்டரியை நம்ம வந்து பார்க்க முடியும். While Aadhaar authentication remains a voluntary choice. இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன மாதிரி கம்பல்சரி கிடையாது, voluntary choice. SSC encourages candidates to avail this facility to benefit from quicker processing, improved identity assurance and streamlined examination access. ஸோ இந்த ஆதார் பேஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் போகிற மூலியமா உங்களுக்கு டைம்ன்றது ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். இது இல்லாத பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கே நீங்கள் போகணும்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அங்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இதுக்கே எப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் செக்யூரிட்டி செக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் முடிச்சாதான் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் ஆகும். அப்போ இதுக்கப்புறம் ஹென்ஸ் போர்த் வரக்கூடியது எல்லாமே இந்த ஆதார் பேஸ் தான் பண்ணணும் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஓடிஆர் பண்ணலை அப்படின்னீங்கன்னா ஓடிஆர் வந்து இதுக்கப்புறம் ஆதார் பேஸ்ட் எனேபிள் ஆன உடனே உங்களோட ஓடிஆர் பண்ணுறது சஜஸ்டபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி 31st மே வரைக்கும் ஆல்ரெடி ஓடிஆர் ஃபில் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ எடிட் பண்ணணும்னா என்னோட டீட்டெயில்ஸில் சில விஷயங்கள் நான் மாற்றணும். ஆதார்லையோ இல்லை சர்டிஃபிகேட்ஸில் இருக்க மாதிரி ஓடிஆர் டீட்டெயில்ஸ் இல்லை நான் சில மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஓடிஆரை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 31st மே வரைக்கும் இருக்குது. நான் அப்படி இருக்கவங்க இதை சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம் விட்டுடலாம். பட் இது வரைக்கும் நான் ஓடிஆர் பண்ணலை. இப்போ நான் ஓடிஆர் பண்ண போகிறேன்னா நீங்கள் வெயிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 2 ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா 2 ஜூன்ல இருந்து இந்த ஆதார் பேஸ்டு ஓடிஆர்ன்றது வந்துடும். அப்போ நீங்கள் ஆதாரை ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டாலே உங்களோட வேலை முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இதுக்காக ஓடிஆர் பண்ணாதவங்க வெயிட் பண்ணி நீங்கள் ஜூன் 2ல இருந்து உங்களோட ஓடிஆர் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம எப்போவுமே எஸ்எஸ்சி இல்லை நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவறு பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் போகும்போது அது பிரச்சனையாக வந்து முடியும். அப்போ நீங்கள் பேரலாக உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா? இல்லாத பட்சத்தில் இப்போ சர்டிஃபிகேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆதார் கார்டை வச்சுக்கோங்க. அதில் இருக்க நேமும் உங்களோட ஆதார் நேமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இனிஷியல்ஸ் முன்னாடி பின்னாடி வரது பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு 2 நேம் இருக்கும். ஆனால் ஒரு நேம் தான் உங்களுக்கு ஆதாரில் இருக்குது. பட் சர்டிஃபிகேட்ஸில் அந்த 2 நேமும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இல்லை முடிய போகும்போது ஃபாதர் நேம் சில பேர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் உங்களுக்கு ஆதாரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம டெய்லி லைவ் செஷன்ஸ் வந்து ஈவினிங் வந்து 7 to 8 நம்ம போயிட்டுருக்கோம். இந்த 7 to 8ன்றது மேக்ஸ்க்கான லைவ் செஷன் நம்ம போயிட்டுருக்கோம். அதே மாதிரி 8 to 9 வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கான ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த லைவ் செஷன்ஸ் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி 90 டேஸ்க்கான ஒரு பிளானர் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம இந்த 90 டேஸில் கவர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானர் டெய்லி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நாங்கள் டீட்டெயிலாக போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் இன்கேஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ் எங்களோட கம்ப்ளீட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் இந்த 90 டேஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ, இல்ல எங்க டெலகிராம் சேனலோட லிங்க்ஸ் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டும் கேட்டுக்கலாம். தேங்க் யூ.